இங்கே பாருங்கள், இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் இப்போ பார்த்திங்கன்னா மளிகை சாமான்லாம் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வாங்கி என்னால் வைக்க முடியாது. ஏன்னா மொத்தமாக வாங்கி வச்சோன்னா நமக்கு வந்து அது நிறைய வண்டு பிடிச்சிடுது. வண்டு பிடிச்சதுன்னா அதை கவனிக்கிறதுக்கு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா பொருள்லையுமே வந்து வண்டு வந்துடுது. ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக நான் வாங்கி வைக்க மாட்டேன். 15 நாளைக்கு ஒரு தடவை எது தேவையோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி காலையில் நான் என்னென்னா முட்டை சாப்பிட்டேன், அதுக்கப்புறமா வந்து நட்ஸும் சாப்பிட்டேன், கொஞ்சம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாப்பிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலராக நான் சாப்பிட்றனால உங்களுக்கு நான் வீடியோ போடல. ஆனால் ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி இன்னும் சாப்பிடலை. அப்போ கொஞ்சம் நேற்று வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. சாதாரணமாக எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோல்டோ ஃபீவரோ வராது. ஸோ கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி இருந்தனால எனக்கு வந்து மோர் குடிக்கலை. அதை காலையில் தான் மோர் வந்து நான் செஞ்சு குடிச்சிட்டு தான் நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி இந்த பழங்களில் இத்தனை பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு பழம் தான் எடுத்துக்குவேன். இது பழுத்திருக்கிற மாதிரி எடுத்து பார்த்து சாப்பிட்டுக்குவேன். கட்டாயமாக இந்த மாதுளம்பழமும் ஆப்பிளும் டெய்லி சாப்பிட்ருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய சாப்பாடு. மல்லிகை சாமான் பார்த்திங்கன்னா இது இதயம் நல்லெண்ணெய் வாங்கினேன். இது பொதுவாக வந்து நான் இந்த மாதிரி கவரில் இதயம் நல்லெண்ணெய் வாங்கவே மாட்டேன். சமைக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது சமைக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விற்கும் இல்லைங்களா, நமக்கு வந்து காதியில் விற்கும், அதில் வாங்குவேன். கோகோனட் ஆயிலும் சரி இதுவும் சரி நமக்கு காதியில் விற்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லெண்ணெய் நமக்கு காதியில் விற்கும், காதியில் வாங்குவேன். எனக்கு தெரிஞ்சு காதி நல்லா இருக்குது, சரிங்களா, அது வாங்குவேன். அப்புறம் கோகோனட் ஆயில் வாங்குவேன். நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது எதுக்கு வாங்கினேன்னு சொல்லியாச்சுன்னா, சாமி விளக்கு ஏற்றும்போது இந்த 5 எண்ணெய் கலந்தது, இத்தனை எண்ணெய் கலந்துருக்காங்கன்னு சொல்லும்போது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்கினதில் பார்த்திங்கன்னா அந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக பச்சை பிடிச்சி போய் பார்க்குறதுக்கே அது நல்லாவே இல்லை. அதனால் இனி அந்த மாதிரி மொத்தமாக எல்லா எண்ணெயும் சேர்ந்த எண்ணெய் வேண்டான்னு சொல்லி இந்த தடவை வந்து இதயம் நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலை நான் வந்து இந்த பயிருங்களில் எப்பயுமே வேர்க்கடலை வாங்கினேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா பயிருங்களில் வந்து காலையில் வந்து எடுத்துப்பேன் இல்லையா, டெய்லி பயிர் எடுத்துப்பேன் இல்லையா, அந்த பயிருங்களில் வந்து காராமணி இதெல்லாம் எடுத்துக்கும்போது, ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க வேர்க்கடலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு. அது என்னவோ தெரில, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வேர்க்கடலையை நான் காலையில் சாப்பிட்டது கிடையாது. அது காலையில் சாப்பிட்றதுக்கும் வேர்க்கடலை கடையிலேயே சாப்பிட வேண்டான்னுவாங்க வேக வச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்குங்க. தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை அதிகமாகவும் தேங்காய் கம்மியாகவும் வச்சு வேர்க்கடலை சட்னி அரைச்சி பாருங்கள். வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும்.